எத்தனை நாளைக்கு என் கூட வெளியில வர மாட்டேன்னு சொல்லுவேன். உன்னை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியும். இங்க இருந்தாதானே நீ அடம் பிடிப்ப. உன்னை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் நினைச்சதை சாதிச்சுட்டு தான் வருவேன். இங்க வந்து உட்கார்ந்திருக்க போ. ஐயோ பயப்படாத காயத்ரி, நான் ஒன்னும் உன்கிட்ட தப்பா நடந்துக்க மாட்டேன். நீ என்ன பார்த்து பயப்படுற? ரொம்ப நாளா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்டா நீ தப்பா நினைச்சுப்பியோன்னு கஷ்டமாவும் இருக்கு. நான் கேட்ட தப்பா நினைச்சுக்க மாட்டியே? என்ன கேளு. உனக்கும் செலியனுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணி பேசிருக்கீங்களா? நீ ஏன் இத கேக்குற? சும்மா தெரிஞ்சுக்கதான் கேக்குறேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சொல்ல வேணாம். 2 நாள் கோவில்ல மீட் பண்ணி பேசியிருக்கோம். கோவில்ல மட்டும்தான் மீட் பண்ணி பேசிருக்கீங்களா இல்ல வேற எங்கேயாவது மீட் பண்ணி பேசிருக்கீங்களா? நீயும் செலியனும் ஒரு நாள் சாயங்காலம் கோயிலுக்கு பின்னாடி உள்ள ஆத்தங்கரையில ரொம்ப நேரம் தனியா உட்கார்ந்து பேசிட்டு இருந்ததா கேள்விப்பட்டேன். தூரத்துல இருந்து பார்த்தவங்க தெரியாம தப்பா கூட சொல்லிருக்கலாம். அதான் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். ஆமா, நானும் செழியனும் ஆத்தங்கரையில உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது கோவில்ல மட்டும்தான் மீட் பண்ணதா சொன்னேன்.